அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? ஓகே, இந்த மாதிரி பபிள்ஸ் வச்சு குழந்தைங்க விளையாண்டுருப்பாங்க. அதை வச்சு இந்த மாதிரி ஒரு இயரிங் செய்ய போகிறோம். எப்படி செய்ய போகிறோம்னு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். என்னோடய வீடியோவை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த கிராஃப்ட் செய்கிறதுக்கு 0 காஸ்ட்டு தாங்க ஆகும். எம்ப்ராய்டரி த்ரெட்டு மட்டும் இருந்தாலே போதும், சூப்பரான ஒரு கிராஃப்ட் செஞ்சிடலாம். நம்ம இந்த மாதிரி பபிள்ஸு அந்த யூஸ் பண்ணிவிட்டு குழந்தைங்க அந்த ஸ்டிக்கை வந்து கீழே வேஸ்ட்டாக கீழே போடுவாங்க. அந்த கீழே போடுற ஸ்டிக் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. அந்த முள்ளாக இருந்துச்சு இல்லையா, அதை பார்த்தோன்னே எனக்கு ஒரு ஐடியா தோணுச்சு, இந்த மாதிரி செய்யலாம்னு சொல்லிட்டு. உங்களுக்கு இதை வச்சு வேறு ஏதாச்சும் ஐடியா செய்யலான்னு தோணுச்சுன்னா அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வந்து இதை வந்து இந்த மாதிரி நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த பபிள்ஸை வச்சு என் பசங்க ரொம்ப நல்லா விளையாண்டானுங்க. அந்த லிக்விட் தீர்ந்தாலும் வீட்டில் இருக்கிற லிக்விடை ஊற்றி விளையாண்டானுங்க. இந்த ஸ்டிக்கு உடஞ்சதுனால மட்டும்தான் விட்டானுங்க. இப்போ நான் அது உடஞ்சதுனால நான் எடுத்து கிராஃப்ட் பண்ணுறேன். இப்போ ஓகே, அதை நான் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அடுத்து இதுக்கு வந்து எம்ப்ராய்டரி த்ரெட்டு நான் எடுத்துருக்கிறேன். நீங்கள் சில்க் த்ரெட்டு யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணலாம், எம்ப்ராய்டரி த்ரெட்டு யூஸ் பண்ணணுன்னாலும் யூஸ் பண்ணலாம், இல்லை நார்மல் த்ரெட்டு உங்களுக்கு பிடிச்ச கலரில் யூஸ் பண்ணலாம். இது குழந்தைங்களுக்கு போடுறப்ப நீங்கள் வந்து பிங்க் வித் ஒயிட் கலர் காம்பினேஷன் நல்லாயிருக்கும். அது கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். இப்போ நான் அந்த சைடில் வந்து ஒரு குத்துறது மாதிரி இருக்கும், அதை மட்டும் நான் வந்து லைட்டாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அந்த மாதிரி பாருங்கள் எப்படி கட் பண்ணியிருக்கிறேன்னு. இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்த பிறகு இப்போ நம்ம எம்ப்ராய்டரி த்ரெட் எடுத்துக்கலாம். இது வந்து நம்மளுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்தால் போதும். இப்போ நான் கட் பண்ணி எடுத்துகிட்டு அதில் வந்து 6 நூல் இருக்கும். நம்ம ஒரே ஒரு நூல் மட்டும் அப்படியே உருவி எடுத்துக்கலாம். இது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு இயரிங் மேக்கிங் தான். அதை வேஸ்ட்டாக நம்ம கீழே போட்டுருவோம். யாரும் இதை வந்து திருப்பி யூஸ் பண்ணுவாங்கன்ட்டு எனக்கு தெரியல. எனக்கு இது பார்க்குறப்ப வந்து இந்த மாதிரி செய்யலான்னு ஒரு ஐடியா வந்துச்சு. குழந்தைங்க வந்து இந்த மாதிரி இயரிங் போட்டிருக்கு நான் பார்த்துருக்கேன். அதை பார்த்தோன்னே எனக்கு இதுவும் அதே முள்ளாக தெரியும். எனக்கு கொஞ்சம் இது மாதிரி செஞ்சு பார்க்கலாம் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஒன்று நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். அது ரொம்ப அழகாக வந்துச்சு. அதனால தான் இது செகண்டு நான் இதை ட்ரை பண்ணேன். இப்போ ஒரு நூல் கட் பண்ணிவிட்டு அதை நாட் போட்டு இல்லையா போட்டுட்டு இப்போ இதுக்கு ஆப்போசிட் சைடில் வந்து அந்த குட்டி பல்லு மாதிரி தெரியும், அதுக்குள்ளே விட்டு நம்ம வந்து நூலை எடுக்கணும். நான் வந்து அடுத்து வந்து இதை வந்து நான் எப்படி பண்ணேன்னு ஸ்லோ மோஷனில் பாருங்கள், அப்போ உங்களுக்கு புரியும். எந்த சைடு நம்ம வந்து எடுக்கிறோமோ அதுக்கு ஆப்போசிட் சைடு விட்டு அந்த எடுக்கணும். அடுத்து ரெண்டாவது அதே மாதிரி இந்த சைடு எடுக்கணும், அதுக்கு ஆப்போசிட் சைடு ரெண்டாவது இருக்கிற பல்லு மாதிரி இருக்கு இல்லையா, அதில் விட்டு எடுக்கணும். இதே மாதிரி அப்படியே ரொட்டேட் பண்ணி திருப்பி நம்ம ஃபஸ்ட்டு எங்கே வந்து ஆரம்பித்தோமோ அந்த இடத்துல வந்து முடிக்கணும். முடிச்சுட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப அழகாக இருக்கும். அதுவும் நம்ம இது வந்து டபுள் கலர் நூலில் செஞ்சுருக்கிறதுனால இன்னையும் சூப்பராக இருக்கும். நீங்கள் செய்யும்போது பிங்க் கலரில் செய்யுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். அது குழந்தைங்களுக்கு போடையில ரொம்ப அழகாக இருக்கும். என்கிட்ட வந்து ஒயிட்டு வித்து ப்ளூ இருந்ததுனால நான் அதை செஞ்சுருக்கிறேன். இதுக்கு பெருசாக எந்த ஒரு மெட்டீரியலும் தேவையில்லைங்க, நூல் மட்டும்தான். வீட்டில் நம்ம சாரீ தைக்கிறோம் இல்லையா, அந்த நூல் கூட யூஸ் பண்ணுங்கள், நல்லாவே இருக்கும். சில்க் த்ரெட்டுன்னா இன்னும் ஷைனிங்காக வரும். அந்த நூல் இருந்தாலும் அதில் ட்ரை பண்ணுங்கள். பாருங்கள், ஸ்லோ மோஷனில் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த ரைட் ஹேண்ட் சைடு ஃபஸ்ட்டில் நான் நாட் போட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன். அதே லெஃப்ட் சைடு ஃபஸ்ட்டு அந்த பல்லு மாதிரி இருக்கு இல்லையா, அதில் அதை சிக்க விட்டுட்டு அடுத்து திருப்பி ரைட் ஹேண்ட் சைடு ரெண்டாவதுல வரும். திருப்பியும் அது ரைட் ஹேண்ட் சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரெண்டாவதுல போய் அதில் மாட்டை விட்டு எடுத்தாலே போதும். ரொம்ப ஈஸியாக இருக்கும், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். நம்மளுக்கு ஒரு எப்படி வரும்ன்ற அந்த இது கிடைக்கல ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவும் செய்யலாம். ஒரு டிவி பார்த்துக்கிட்டோ இல்லை ஒரு சும்மா இது பண்ணிக்கிட்டே கூட செஞ்சாலே நல்லா செய்ய வரும். குழந்தைங்களும் இது ஈஸியாக செஞ்சிடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், நான் பண்ணிட்டேன். நீ அடுத்து வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே வீடியோ வரும்.
ரொம்ப சிம்பிளாக பாருங்களேன், டபுள் கலரில் யூஸ் பண்ணையில் ரொம்ப அழகாக வந்திருக்கு. இதை வந்து முடிக்கையில் வந்து ஃபெவிகாலை லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு நம்ம முடிச்சுட்டு அந்த நூல் தெரியாத அளவுக்கு நூலை கட் பண்ணிட்டீங்கன்னாக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்து வந்து சைடில் கூட கொஞ்சம் ஃபெவிகால் அப்ளை பண்ணிட்டிங்கன்னா நூல் வந்து நழுவி இதாகாமல் இருக்கும். அதுக்காக நான் சுற்றியும் வந்து ஃபெவிகால் அப்ளை பண்ணிக்கிறேன். இதோட சிம்பிளாக நான் வீடியோ முடிக்கணுன்றக்காக சிம்பிளாக இந்த இயரிங்கை நான் முடிக்கிறேன். இதை போய் நீங்கள் சுற்றி வந்து ஸ்டோன் செயின் வந்து ஒயிட் கலரில் இருந்தால் ஒயிட் கலரில் இருக்கிற ஸ்டோன் செயினை வந்து ஒட்டிக்கலாம். இப்போ வந்து ஜம்ப்ரிங்க்கு வந்து ஒரு பாக்கெட் 5 ரூபா இருக்கும். கடையில் வாங்குறதா இருந்தால் வாங்கலாம். இல்லை நம்ம கிட்ட ஏற்கனவே பழைய இயரிங் இருக்கும்ல, நம்மளுக்கு பிடிக்காத இயரிங்காக இருக்கலாம், இல்லாட்டி கிளீட்டு போன இயரிங் இருக்கலாம். அதுலேருந்து அந்த ஜம்ப்ரிங்கையும் இந்த இயரிங் முக்கையும் கலட்டி இதில் மாட்டிட்டிங்கனாக்கா ரொம்ப சூப்பரான நம்மளே செஞ்ச இயரிங் வந்து வீட்லேயே நம்ம செஞ்சிடலாம். அதுவும் நம்ம தேவையில்லைன்னு கீழே போடக்கூடிய ஒரு பொருளை பாருங்கள். இதே மாதிரி செஞ்சுட்டேன். அடுத்து வந்து இந்த பென்டனும் இதே மாதிரி தான் செஞ்சுருக்கிறேன். அடுத்து அதுக்கு இதையும் நான் வந்து எம்ப்ராய்டரி நூலவே வந்து ரோப்பாக யூஸ் பண்ணியிருக்கிறேன். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இது வந்து குட்டீஸ்க்கு ரொம்ப அழகாக இருக்கும். அது நம்ம கையால் செஞ்சு கொடுக்கல இன்னும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய வீடியோவை இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி. இந்த கிராஃப்ட்டு, இந்த இயரிங் அண்டு பென்டன் செட்டு வந்து எப்படி இருந்துச்சுன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேறு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீண்டும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர், ஸ்டே சேஃப், பை பாய்.